ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது கூடவே அமாவாசை வந்திருக்குங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி கண்டிப்பாங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே போல் தவறாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. முன்னோர்களுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் பொழுது குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்கும். அதனால் மாதம் அமாவாசை இதை நீங்கள் தவற விடாதீங்க. தினந்தோறுமே நீங்கள் ஒரு கைப்பிடி காகத்துக்கு நீங்கள் முன்னோர்களை நினச்சி சாதம் வச்சுக்கிட்டே வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே இதை கண்டிப்பாக செய்யலாங்க. சாதம் வடித்த உடனேயே நீங்கள் அந்த சாதத்துலேருந்து எச்சில் படாமல் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து முன்னோர்களை நினச்சி நீங்கள் காகத்துக்கு வச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க அவங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. எப்படியாப்பட்ட பித்ருதோஷமாக இருக்கட்டுங்க, முன்னோர்கள் சாபம், இந்த மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க. மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா போய் கண்டிப்பாக கும்பிட்டுட்டு வாங்க. இல்லை போக முடியலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே இந்த நாளில் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறக்கூடிய அமாவாசைங்க மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.